அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்தது உண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் முதல் கையெழுத்திட்ட இந்த 3 அறிவிப்புகளும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உதவுகிற திட்டங்கள். இன்னைக்கு நான் 3 நாளா சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள். சபாநாயகரே, இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் உங்க பிள்ளை மாதிரி இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தகப்பன் மாதிரி. எங்களுக்கு இந்த சபைக்கு நீங்க தான் தலைவர். நீங்க பல அரசியல் அனுபவங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை பல அரசியல் அனுபவங்களை கற்று தெளிந்தவர்கள். எதையும் விவரமாக, நேர்மையாக, துல்லியமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள். அதை நான் நீங்கள் பத்திரிகை பேட்டிகளிலும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி, நான் பல தடவை அதை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். எங்கள் அத்தனை பேரை உங்கள் பிள்ளைகளாக எண்ணி சட்டமன்ற விதி மரபுப்படி அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆளுங்கட்சிக்காரர்கள், எதிர்கட்சிக்காரர்கள், இதே போல இண்டிவிஜுவல் பார்ட்டி அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, தலைவர், துணைத் தலைவர், முதல்வர் அத்தனை பேரையும், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் வாழ்க வாழ்க 5 ஆண்டு காலம் தொடர்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உரை ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க முடிகிறது. இந்த வாழ்த்து உரையை வழங்கியவர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். திரு எஸ் காமராஜ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை அன்று அவருடைய பெயர் தான் பிரேக்கிங் நியூஸ்ல இருந்தது. வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து சனிக்கிழமை மதியம் வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ்ல நிறைந்திருந்தவர் திரு எஸ் காமராஜ். அமமுகவின் சார்பாக மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு, அரசுக்கு ஆதரவு வழங்கினார் என்றும் இல்லை என்றும் சர்ச்சை எழுந்தது. திரு எஸ் காமராஜ் கார்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய வீடியோவை தமிழக வெற்றி கழக தரப்பில் வெளியிட்டாங்க. அதை எதிர்த்தார் திரு டிடிவி தினகரன். அப்படியெல்லாம் அவர் ஆதரிக்கவே இல்லை. குதிரை பேரம் தாவேகா செய்கிறது, அவங்க இங்க கட்சியை உடைக்க பார்க்குறாங்க, அவங்க அணுகுமுறை தவறு என்று சண்டமாருதம் செய்து ஆளுநர் மாளிகையில் கம்ப்ளைண்ட் செய்தார் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன். அந்த ஸ்ட்ராமுடைய மையப்புள்ளியாக இருந்தவர் திரு காமராஜ். அவர் இன்று சபாநாயகரை வாழ்த்தக்கூடிய மோஷன்ல பேசினார். தமிழக வெற்றி கழக அரசை வாழ்த்தி பேசினார். முதலமைச்சருக்கு, அமைச்சரவைக்கு என்னுடைய ஆதரவு தொடரும் என்று பேசினார். அவர் தாவேகாவை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அப்படிங்கிற செய்தி கடந்த
2-3 நாட்களாக நிறைந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி விட்டு பேசி அரசையும் முதலமைச்சரையும் வாழ்த்தி அவர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்பது மிகுந்த சுவாரஸ்யத்தோடு பார்க்கப்படுகிறது. அவர் இந்த வாழ்த்துறையை வழங்க முதலமைச்சர் அதை ஆமோதித்து ஏற்க அங்க அதிமுக உறுப்பினர்கள் அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய வரிசையிலிருந்து சில சலசலப்பு, அவங்க ஒரு விதமான எதிர்ப்புணர்வை பதிவு செய்வது போல கோஷங்கள் எழுந்ததை கூட நம்ம பார்த்தோம். அமமுக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அமமுகவின் இந்த சோல் உறுப்பினர் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கினாரா இல்லையா என்ற சர்ச்சை திரு டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து எழுப்பிய கம்ப்ளைண்டால எழுந்த நிலையில் அவரும் கூட திரு டிடிவி தினகரனோடு தான் அந்த 2 பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையும் இருந்தார். இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அமமுக உறுப்பினர், மன்னார்குடியில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தாவேக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி அவர் ஆட்சியில் கடந்த 3 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, சென்னை சுத்தமாக இருக்கிறது என்று வாழ்த்துரை வழங்கினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.